சவுண்ட் கிளியரா பிளேலாம் இருக்கும். இல்லைங்க சிஸ். ஓகே ஓகே. 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 இன்னைக்கான பத்திரம், வினாவிடை பத்திரம் நாங்கள் உங்களுக்கு நேர அட்டவணை அனுப்பியிருந்தோம். ஸோ ஃபுல்லா எல்லாருமே நேர அட்டவணை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் கிளாஸுக்கான நேர அட்டவணை வந்து நாங்கள் ஏற்கனவே போட்டுட்டோம். சரி, அப்ப இதுல எந்த மாற்றமும் இருக்காது. அந்த அது சொல்லப்பட்ட திகதியில சொல்லப்பட்ட பாடம் வந்து எங்களுக்கு நடைபெறும். அதுல மாற்றம் இருக்காது. ஸோ கண்டிப்பா அன்றைக்கு நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. சரி, முடிஞ்ச மட்டும் அன்றைக்கு நீங்க இணைஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுடைய அந்த பாட வேலைகளை நீங்க முடிச்சு கொள்ளலாம். ஏன்னா இப்ப எங்களுக்கு நேரம் போதா. எங்களுக்கு இப்ப கடந்து எல்லா பாடங்களும் நிறைவடைந்து கொண்டு வருகின்ற அந்த நேரம். ஸோ அதனால நேரம் போதாது. முடிஞ்ச மட்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு எங்களுக்கு பார்க்க போறது வந்து ஜூலை 24 மற்றும் 28ஆம் தேதிகள்ல 2024 25ஆம் ஆண்டுக்கான இந்த பேப்பர் வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி முடியும். ஸோ இதுல என்ன காரணத்துக்காகவும் வகுப்புகள் நிறுத்தப்பட மாட்டாது. இது நாங்க சொன்ன டேட்ல நடக்கும். இதுவரைக்கும் நாங்க 3 பேப்பர் பார்த்திருக்கிறோம். சரியா, முதலாவது, ரெண்டாவது மற்றும் 2025 26ஆம் ஆண்டு பேப்பர் 3 பார்த்திருக்கிறோம். ஸோ இன்னும் 4 பேப்பர் நான் மொத்தமா சொல்லியிருந்தேன். உளவல் பிள்ளை 7 பேப்பர் வந்து நான் மாடல் பேப்பர்ஸ் பார்ப்போம் அப்படின்னு. ஸோ மொத்தம் 7 பேப்பருக்கான டைம் டேபிள், 4 பேப்பர், அதாவது 3 பேப்பர் முடிஞ்சிருக்குது. இன்னும் 4 பேப்பருக்கான டைம் டேபிள் இங்க போட்டிருக்கிறேன். முடிஞ்ச மட்டும் அக்டோபர் 7ஆம் தேதி உங்களுக்கு வந்து இந்த வகுப்புகள் முடிவடையும். சரி, அப்ப அக்டோபர் 7க்கு பிறகு பொதுவான வினாவிடை வகுப்பு நடைபெறும். இதோட பேப்பர் கிளாஸ் நிறைவடைய அக்டோபர் 7க்கு பிறகு வரக்கூடிய நாட்கள், வார நாட்கள்ல வந்து இப்ப எங்கட கிளாஸ்க்கு வர்ற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே, அதாவது ஓ லெவல் பிள்ளைகள், அதே மாதிரி எங்களை 30 நாள் கோர்ஸ் பேட்ச் 1 பேட்ச் 2, ஸோ எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஒரு கிளாஸ் வந்து பொதுவான வகுப்பு ஒன்று எங்களுக்கு நடைபெறும். ஸோ முடிஞ்ச மட்டும் அதில் இணைஞ்சு கொள்ள பாருங்க. சரி, இந்த டைம் டேபிள பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுக்கு அடுத்து பேப்பர். இதுல வந்து இன்னைக்கு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று நாங்க போடுறதுக்கு என்ன இல்லை, இருந்தாலும் ஓகே, எல்லாருக்கும் நாங்க இன்னைக்கு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போடுவோம். பிள்ளைகள் எப்படி கிளாஸ் நடக்குதுன்னு தெரியாததுனால சிலருக்கு இணைஞ்சு கொள்றது தெரியல தானே. அதனால நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டேன். எப்படி எங்கட பேப்பர் கிளாஸ் வந்து போகுது அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக. ஸோ எல்லாரும் இணைஞ்சிருப்பீங்க. நாங்க இணைஞ்சு கொள்ளிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுல பகுதி ஒன்றுல 40 வினாக்கள் உங்களுக்கு இருக்கும். அப்ப எங்கட ஸ்ட்ரக்சர் சார், உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க சொல்லுங்கப்பா. சார். சொல்லுங்கப்பா. சார், 30 டேஸ் கோர்ஸ்ல வந்து மண்டேல 10:15 வரைக்கும் ஒரு கிளாஸ் உண்டு சார். கிளாஸ் சரிப்பா. மண்டேயும் வெனிஸ்டேயும். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இப்படிதான். இப்ப ஏற்கனவே எங்களுக்கு வந்து டைம் வந்து கூட 10 மணிங்கிறதே வந்து கூட தான். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். 10:15க்கு எங்களுக்கு போயிட்டோம்னா அங்கன்னா 11:40 அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 15-20 நிமிடத்துக்கான முழு ரெக்கார்டிங் உங்களுக்கு கொடுப்போம். சரியா, அப்ப அதுல உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் தேவையில்லை. முழுமையா பாடங்களுக்கான ரெக்கார்டிங் பிடிஎஃப் எல்லாம் நான் தருவேன். சரி, அப்ப இன்றைக்கு இது இடையில நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் பத்தி பேசுறேன்னு சொன்னீங்க. ஃப்ரீ கிளாஸ் நிறைய பிள்ளை இணைஞ்சிருப்பீங்க. ஸோ நான் அதை பத்தி பேசுறேன். நான் ஏற்கனவே 9 மணி டு 10:30 தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். பட் ஒரு சில பிள்ளைகளுக்கு டைம் டேபிள் பிரச்சனைனால தான் 10 டு 11:30 போட்டிருக்கிறேன். சரியா, பாப்போம் நாங்க டைம் என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றதுன்னு சொல்லி. ஓகேவா? சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ப்போம். ரைட், ஓகே. இதுல பகுதி ஒன்றுல 40 வினாக்கள். 40 வினாக்கள்ல பாத்தீங்கன்னா இது இது ஒரு அமைப்பு இருக்கு பிள்ளைகள். இப்ப பகுதி ஒன்று எடுத்துட்டா பகுதி ஒன்றுல ஏதோ எடுத்திருக்கிறாங்க வினாக்கள், அப்படி இல்லை. ஒவ்வொரு வருடமும் 2016 இருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர். சோ அந்த அமைப்பு என்ன அப்படின்னா, 1 தொடக்கம் 5 வரையான பகுதி வினாக்கள் என்னத்த வருது அப்படின்னா, இலக்கிய தொகுப்பு சம்பந்தமாக வருகின்றது. இலக்கிய தொகுப்பு என்றால் அந்த பச்சை கலர் புத்தகம் உங்களுக்கு தெரியும். தரம் 10, 11 நீதி பாட நாவல் இருந்தார் பாரதி சேர்த்து மொத்தமாக 18 அலகுகளில் இருக்கக்கூடிய அரும்பத சொற்கள். அதே போல அதில் இருக்கக்கூடிய ஒத்த கருத்து எதிர்கருத்து சொற்கள் அடிப்படையாக கொண்டு முதல் 5 வினாக்கள். அடுத்த 5 தொடக்கம் உங்களுக்கு அந்த 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 ஸ்ட்ரக்சரையும் உங்களுக்கு காட்டு. 5 தொடக்கம் 20, அதாவது 6வது வினா என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஸோ 6வது வினாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் மாறுது. ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இது காட்டினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த வருஷம் பேப்பரை உங்களுக்கு அனுப்ப சொல்லி இருக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 5 தொடக்கம் 6 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் பாத்தீங்கன்னா மொழிவளம் பற்றிய வினாக்கள் தான் உங்களுக்கு வரும். ஸோ மொழிவளம் என்று சொல்றப்போ மொத்தமாக நாங்க 27 தலைப்புகள் வச்சிருக்கிறோம். அதுக்கான கேம்ஸ், அதுக்கான சகல செயற்பாடுகளும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்க கேம்ஸ் விளையாண்டுட்டு வரோம். அதே போல 21 தொடக்கம் 30 வரையிலான வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணம். சோ தமிழ் இலக்கணத்துல வந்து உங்களுக்கு மொத்தமாக 10 தலைப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. வாக்கியம், எழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு, பதவியல்,
புணரியல், வேற்றுமைகள், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் என்று சொல்லி மொத்தமாக அணி இலக்கணம் என்று சொல்லி மொத்தமாக 10 தலைப்புகள், 10 தலைப்புகளும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். இதுல வர்ற வினாக்களை கூட நான் கூடுதலாக டைம் எடுத்து பார்க்க இலக்கணம் தான். அதே போல 30 தொடக்கம் 36 வரையான வினாக்கள் வந்து வாக்கிய முடிப்பு மற்றும் 2 வினாக்கள், வாக்கிய முடிப்பு மற்றும் தொடர்மொழிக்கு ஒரு மொழி. இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஜெனரல் நாலேஜ், தமிழ்ல இருக்கக்கூடிய ஜெனரல் நாலேஜ் சில விஷயங்கள் வந்து இங்க கேட்பாங்க. அந்த விடயங்கள் இங்க வரும். அடுத்து 37, 38, 39 3 வினாக்கள் பாடல் ஒன்று கொடுத்துட்டு அல்லது செய்யுள் ஒன்று கொடுத்துட்டு அதுல இருந்து வினாக்கள் வரும். 40வது வினா வந்து ஒரு ஒழுங்கற்ற வாக்கியம், அதை ஒழுங்குபடுத்தி எழுதக்கூடிய வாக்கியமாக அமையும். இதுதான் பாத்தீங்கன்னா முதல் 40 வினாவுக்கான ஸ்ட்ரக்சர். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுல நீங்க முடிவு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம் பேப்பர் எடுங்க. எக்ஸாம் பேப்பர் எடுத்துட்டு நான் இங்க சொல்லியிருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதுல நீங்க எதுல மார்க்ஸ் குறைவு, 1 தொடக்கம் 5ல நான் மார்க்ஸ் குறைவா, இல்ல 6 தொடக்கம் 20க்குள்ள மார்க்ஸ் குறைவா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எதை படிக்கணும். உங்களுக்கு வந்து ஒருவேளை இலக்கிய தொகுப்புல வந்து 3க்கு கீழே போயிடுச்சுன்னா நீங்க வந்து 3 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல இன்னும் விளக்கம் இல்லைன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்ற விளக்கம் 4, 5 ஓகே. ஒரு பிள்ளை பகுதி 1ல முதல் 5 வினாக்கள்ல 3 விட தான் சரி எடுக்கிறீங்கன்னு நீங்க இன்னும் இலக்கிய தொகுப்புல அறவே நீங்க வந்து என்ன இல்ல, விளக்கம் இல்ல. 2வது 6 தொடக்கம் 20 வரையின வினாக்கள்ல மொத்தமாக எங்களுக்கு மொழி வளம் என்று சொல்லுவோம். சோ அந்த பகுதியில இரட்டை கிளவி, இணைமொழி, ஏன்னா ஒத்த கருத்து சொற்கள், எதிர்கருத்து, எதிர்ப்பாற் சொற்கள், அடுத்து கலை சொற்கள், பிறமொழி சொற்கள், தொடர்மொழிக்கு ஒரு மொழி, பழமொழி, இப்படி அரும்பத சொற்கள், ஏன்னா இப்படி என்று மொத்தமாக 27 தலைப்புகள் இருந்து வருது. அப்ப நீங்க இதுலதான் நீங்க மிஸ் பண்றீங்கன்னா ரைட் ஓகே. அப்ப அந்த பகுதியை கூடுதலா தேடி செய்யுங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு கேம்ஸ், அப்ப 27 தலைப்புகளுக்கான கேம்ஸ் இருக்கு. அடுத்து இலக்கண பகுதியில நீங்க மிஸ் பண்றீங்களா 10 வினாக்கள். சோ அதுக்கான விஷயத்தை எடுத்து படிங்க. இப்போ எதுல நாங்க பிளவிடுறோம்ங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பிள்ளை நீங்க வந்து இந்த ஓலெவல் பேப்பர்ல தமிழ் பாடம் மட்டும் இல்ல, அது ஹிஸ்டரியா இருக்கலாம், ஜியோகிராபி எதா இருந்தாலும் சரி 40க்கு 32 எடுத்துட்டீங்கன்னா பார்ட் 1ல நீங்க வந்து ஏ தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. 40க்கு ஒரு பிள்ளை 32 மார்க்ஸ் எடுக்குதுண்டா நீங்க ஏ. 30க்கு கீழே போறீங்கன்னா நீங்க பி தான். சரியா? அப்போ நீங்க அதை முடிவு பண்ணிக்கலுங்க. எப்போ உங்களுக்கு 40க்கு 32க்கு மேல வருதோ அப்ப நீங்க ஏ நிலைமையில இருக்கீங்க. நாங்க ஓகே இன்னும் கொஞ்சம் படிச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். பட் அதுக்கு கீழே இருக்கீங்கன்னா நீங்க இன்னும் மெனக்கெட வேணும், படிக்கணுங்கிறத அர்த்தம். சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் அடுத்தடுத்து வேற அடுத்தடுத்த பகுதி 2க்கு பகுதி 3க்கு நான் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு வருவேன். இப்போ முதலாவது நாங்க முதல் 5 வினாக்களை பார்க்க போறோம். அது என்ன வரும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முதல் 5 வினாக்கள் எல்லாம் வரப்போகுது தமிழ் இலக்கிய தொகுப்புல இருந்து வரப்போகுது. சோ முதலாவது உங்களுக்கான கேள்வி என்னன்னா, விடையெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் இந்த பாடம் எதில இருந்து வந்திருக்கு, என்ன பாடத்திலிருந்து வந்திருக்குன்னு நாங்க கண்டுபிடிப்போம். சரியா? ரைட். முதலாவது பவனகுமாரனை மலர்க்கை பணிந்து, இங்கு பவனம் என்பதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இது தமிழ் இலக்கிய தொகுப்புல என்ன பாட அழகு? என்ன பாட அழகு பிள்ளை? கிட்டினம் டூ சருக்கம் சார். ரைட். வெரி குட். மகாபாரதம் கிருட்டிணன் தூது சரிக்கம் என்ற பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பகுதி. சோ முதலாவது இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே நீங்க வெற்றிதான். சரி, இப்போ நாங்க பார்ப்போம். பவனகுமாரனை மலர்க்கை பணிந்து என்று சொல்லி சொல்றாங்க. இங்க பவனம் என்பது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. பவனம் என்பது யாரால சொல்ல முடியும்? காற்று சார். ரைட், வெரி குட். பவனம் என்று சொல்றது காற்றை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஏன்னா நாங்க பார்த்தோம்டா வாயுபுத்திரன்னு சொல்லுவோம். அதே போல வாயுபுத்திரன் மகன் யாரு, இந்த காற்றினுடைய மகன் என்று சொன்னால் அதுதான் இந்த பவனகுமாரன் என்று சொல்லி நாங்க அங்க வீமனை சொல்லக்கூடிய ஒரு அடியாக வந்திருக்கோம். அதே போல நிலத்துக்கு எங்களுக்கு வராது. நிலம் அப்படிங்கிறது பூமி, தரை, விசும்பு, அது இதெல்லாம் வரும். அதனால இந்த விடை எங்களுக்கு வராது. அதே போல நீர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீருக்கு ஏனைய சொற்கள் என்ன, புனல்னு சொல்லுவோம், வாரின்னு சொல்லுவோம். சோ அப்ப இதுவுமே வராது. தீ என்பதும் வராது, அனல், நெருப்பு இதெல்லாம் வரும். சோ ஆகவே இந்த இடத்துல இது மூன்றுமே வராது. ஆக பவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு நிகரான சொல் எதுன்னா அது காற்று என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் தான். அப்படின்டா இதுக்கு கொஞ்சம் வேகமா தான் போறோம் பிள்ளைகள். ஏண்டா நாங்க ஆரம்பத்துல எல்லாம் ஒரு நாளைக்கு 10 வினாக்கள் தான் பார்ப்போம். சரியா? பட் எங்களுக்கு இப்ப அப்படி ஏலா, எங்களுக்கு டைம் போதா, அதனால கொஞ்சம் வேகமா சரியா 1 ஹவருக்குள்ளால 20 வினாக்கள் சோ முடிக்கிறதுக்கான தான் நாங்க போவோம். சரிதானே? எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். அடுத்த கேள்வி, அதன் பிறகே புல்லும் தொடர்ந்து வருமா போல் இங்கு புல்லு என்பதை விட என்ன பாட அழகு பிள்ளைகள்?
எல்லாரும் சொல்லலாம். என்ன பாடல் இது? நாட்டார் பாடல்கள் சார். ரைட், வெரி குட். நாட்டார் பாடல்கள். நாட்டார் பாடல்கள்ல வந்து எதை அடிப்படையாக வச்ச பாடல் இது? என்ன நாட்டார் பாடல்களுக்குள்ள என்ன பிரிவு இது? அருவி விட்டு பாடல் சார். அறிவட்டும் பாடல். சரிதானே? அறிவட்டும் பாடல். அப்போ இதுல புல் என்று சொல்றது எது என்று கேட்கிறாங்க. புல் என்பது எது பிள்ளை? புல். எல்லாரும் விடையளிக்க பாருங்க. புல் என்று சொல்றது பறவை. பறவை. வெரி குட். புல் என்று சொல்றது பறவை. எப்படி சொல்லுவாங்க? அருவி விட்டு வருகின்ற பொழுது அதனுடைய அழகு எப்படி இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டியிருப்பார். அதாவது அங்க இளைஞர்கள் அருவி வெட்டிட்டு வருவாங்க. அது எப்படி இருக்கின்றது? ஒரு பறவை பறந்து வருவது போல, ஆற்றோடு ஆற்று நீர் அலைந்து வருவதைப் போலவும், அதன் பிறகே புல்லும் தொடர்ந்து வருவதைப் போலவும், அங்க இருக்கக்கூடிய செங்கால் நாரையினம் மேய்ந்து வருவதைப் போலவும் எங்களுக்கு அங்க இருக்கக்கூடியவங்க நடந்து வருவாங்கன்னு. அங்க புல் என்று சொல்றது ஆற்று நீரோடு மேலே பறந்து வருகின்ற பறவைகள் பறந்து வருவதைப் போல அங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எல்லாம் அருவி வெட்டி கொண்டு வருவார்கள் என்பதுதான் எங்களுடைய பொருள். அப்ப புல் என்பது பறவை. இங்க கலை என்பது வராது. ஏன்னா பயிர்களுக்கு இடையே வளர்கின்ற ஒரு நச்சு செடியை தான் பிள்ளைகள் நாங்க முன்னையெல்லாம் எழுதிட்டு போவோம். நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த விட ஏன் வராது? இது நச்சு செடி, கலை என்று சொல்லுவோம். கலை பறித்தல் என்று. அடுத்து விளையாட்டு கருவிகளில் ஒன்று இல்ல, அது வராது. வண்டு அப்படிங்கிறதுக்கு வந்து வராது பிள்ளைகள். புல் என்பதுக்கும் இதுக்கும் வராது. ஸோ வண்டை குறிக்கின்ற ஓரளவு மொழி சொல் வந்து வேற. ஸோ அதனால இங்கே அது வராது. இப்ப இது பொருத்தமானது இல்ல. பறவை என்பது மிக பொருத்தமானது. அடுத்து பெண்ணருமை தானறியா பேதையர். இந்த போன வாரம் கூட நாங்க படிச்ச பாடம். என்ன பாடம் கண்டுபிடிக்க பார்ப்போம். தத்தை தத்தை விடுதோது. விடுதோது ஆ, வெரி குட். தத்தை விடுத்தூது. தத்தை விடுத்தூது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதுல பேதையர். அப்போ இதுல நல்லா அவதானிச்சு கொள்ள வேண்டியபடி இந்த 5 வினாக்களுக்குள்ளேயும் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த 5 வினாக்களுக்குள்ளேயும் எப்படி இருக்குண்டா, முதல் 2 வினாக்கள் ஒத்தக்கருத்து சொல், அடுத்த 2 வினாக்கள் எதிர்கருத்து சொல், அடுத்த வினா பொருள் தருக அப்படின்னு கேட்பாங்க. இந்த பொருளுக்கு இந்த சொல்லுக்கான அர்த்தம் என்ன அல்லது பொருள் என்னன்னு இதான் என்னுடைய ஸ்ட்ரக்சர். இதுல மாற்றம் இருக்காது. சரிதானே? அப்போ ஒத்தக்கருத்து எதிர்கருத்து நீங்க வேற பாடாளர்கள் இருந்து நீங்க தேட வேண்டியது இல்ல. ஒத்தக்கருத்து எதிர்கருத்து எதுல இருந்தா வரும்? தமிழ் இலக்கிய தொகுப்பு பாட புத்தகத்துல இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். Right. இங்க பெண்ணருமை தானறியா பேதையர். இங்கு பேதையர் என்பதனுடைய எதிர்கருத்து செல்லினவிலே பேதை மேதையர் அறிவியனர் சார். அறிவீனர் என்று வராது. பேதை என்பதுக்கு வந்து மேதை என்றுதான் வரும். சரியா? மேலோர் சார். இல்ல இல்ல, மேதை என்பதுதான் சரியான மிக பொருத்தமான விட. மேதையர், பேதையர், மேதையர். ஆண்கள் வராது. இறுதி பாலினம். சோ ஏன் அறிவீனர் என்று வராது என்றால், சோ இது பேதை என்பதனுடைய ஒத்தக்கரு. அறிவீனர் அறிவில்லாதவர்கள் என்று பொருள். சரியா? இது ஏன் வராதுன்ற கீழோர் மேலோர் என்பதற்கானதுதான் இங்க வருமே ஒழிய, இங்க வந்து என்னத்துக்கு வராது? பேதை மேதைக்கு வராது. முட்டாள் என்பதுதானே பேதை. சோ அறிவில்லாதவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் தான் மேதை. அப்ப மேலோர் என்பதற்கு எதிர்கருத்து என்னவாகத்தான் இருக்கும்னா கீழோராகத்தான் இருக்கும். மேம்பட்டவர்கள். சரியா? அப்ப கீழ்ப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற வினா என்னன்னு சொல்லி பாருங்க. சரியா? தடித்த எழுத்தில் உள்ள சொல் பற்றிய வினாவுக்கு பொருத்தமான விடை இதுல வந்து மிக பொருத்தமான கொடுப்பாங்க. சோ பொருத்தமானதா தான் இருக்கணும். கிட்டத்தட்ட இது சரியாக இருந்தாலும், கிட்டத்தட்ட சரி மாறி வந்தாலும் அது எங்களுக்கு மிக பொருத்தமானது அல்ல. மேதை தான் பொருத்தமானது. ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. நெல் தேர் பொய்கையூரான் கேண்மை, நெற்றேர் பொய்கையூரான் கேண்மைன்னு சொல்லுவோம். இந்த பாடல் இதுல இருந்து வந்திருக்கு பிள்ளை. நல்ல தேர்களையும் சரியான குலத்தையும் உடைய நட்பினை உடைய தலைவன். சங்க பாடல்கள் சார். ரைட், வெரி குட். சங்கப்பாடல். சங்கப்பாடல். அதை ஒருத்தர் கேட்டிருக்கீங்க எத்தனாவது பேப்பர்? 2024 25வது பேப்பர் பிள்ளைகள். பாஸ் பேப்பர். போன வருடத்துக்கு முதல் வருடம் வந்த பேப்பர். சங்கப்பாடல்கள்ல வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பாடல். ஏன்னா காதல் பாடல். முதல் பாடம். அப்ப இதுல கேண்மை என்பதனுடைய எதிர்கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. கேண்மை என்பதன் எதிர்கருத்து நட்பு. கேண்மை நட்பு தானே. சோ நட்புக்கு எதிர்கருத்து என்னது? பகைமை. 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 சோ நட்பு பகைமை. வாண்மை வராது. ஏன்னா வாண்மை அல்லது இது வாண்மை நான் சொல்லணும். அதுவும் கிட்டத்தட்ட அறிவு சார்ந்தவருடைய தான். வாண்மை விருத்தி என்று சொல்லுவோம். எங்களுடைய அறிவு சார்ந்த விருத்தி. தீமை எங்களுக்கு பொருத்தம் இல்லை. நன்மை தீமை என்றுதான் வரும். சோ இதுவுமே எங்களுக்கு பொருத்தம் இல்லை. ஆகவே கேண்மை என்பது நட்பு. நட்புக்கு எதிர்கருத்து சொல் தான் பகைமை அப்படின்னு சொல்லி வரும்.
அடுத்து உன்னிப்பாக அவவை பார்க்க தொடங்கினேன். இங்கு உன்னிப்பாக என்ற சொல்லுக்கு என்ன பாடலகு பிள்ளை இது? என்ன பாடலகு என்று ஞாபகம் இருக்குதா? மூத்தமா சார்? மூத்தமா சிறுகதை. மூத்தம்மா சிறுகதை. ஏன்னா ஞாபகம் இருக்கு மேலுக்கு. மூத்தம்மா சிறுகதையில இருந்து வந்திருக்கக்கூடிய பாடம். இதுல உன்னிப்பாக என்று சொல்றது என்ன பிள்ளை? உன்னிப்பாக நுணுக்கமாக சார். உன்னிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா இதுல கூர்மையாக. கவனமா. இதுல கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. 4 விடையும் சரியான மாதிரியே இருக்கும். சரியா? 4 விடையும். ஆனால் மிக பொருத்தமானது தெளிவாக என்றுதான் பொருள். சரியா? கூர்மையாக என்று சொல்றதெல்லாம் அந்த பாட அலகுக்கான வினாவாக எங்களுக்கு வரவில்லை. தெளிவாக என்றுதான். உன்னிப்பாக என்றால் சோ கிட்டத்தட்ட அஹ், தெளிவாக என்று சொல்லி ஒரு பொருள்ல தான் இங்க வந்திருக்கு. தெளிவாக. சரியா? ஓகே. இப்ப இதுல கூர்மையாக என்பது உன்னிப்பாக கவனிப்பதை குறிக்கிறதுக்காக இது உதவுனாலும் பட் தெளிவாக நான் அவளை பார்க்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேங்கிறது தான் இங்க வரும். சரிதானே? ரைட். ஓகே. அப்போ இந்த 5 வினாக்கள் எங்களுக்கு இலக்கிய தொகுப்புல இருந்து வந்திருக்கு. அடுத்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய 4வது கேள்வி என்ன பாடல்ல இருந்து சங்க பாடல்கள் பிள்ளைகள். சங்க பாடலுடைய காதல் பாடல். சங்க பாடல் தச்சன் செய்த சிறுமாவையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் ஈர்ந்து இரும்புறும் அந்த பாடல். அதுல வரும் பொய்கையூரான் கேண்மை செய்து இன்புற்றனம் நெஞ்சே செறிந்தனவளை அப்படின்னு வரும் அந்த பாடல். குறுந்தொகை பாடல். சரியா? ரைட். ஓகே. இப்போ கொஞ்சம் நாங்க உங்களை ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களை இந்த பகுதியில இந்த பகுதியை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு சரியா 2 நிமிடம் டைம் தரேன் பிள்ளை. 2 நிமிடத்துல நீங்க நோட் பண்ணுங்க. உங்களோட கொப்பி ஒன்று எடுத்து நோட் பண்ணுங்க. 6 தொடக்கம் 10 வரையில சும்மா நோட் பண்ணி வைப்போம். நீங்க எத்தனை சரி எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். சரியா? ரைட். உங்களுக்கு டைம் ஸ்டார்ட். 9:21 9:23க்கு நாங்க பேசுவோம். வேகமாக நோட் பண்ணுங்க. எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை. சும்மா நாங்க செஞ்சு பார்ப்போம் நீங்க எத்தனை புள்ளிகள் எடுக்கிறீங்கன்ட்டு. எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் டெஸ்ட் செஞ்சு பார்த்துறீங்களா? ஓகே. இதுல 6வது வினாவில இருந்து மட்டும்தான். 6 to 10 மட்டும் செய்யுங்க போதும். பேப்பர் போட்டு விடுறேன் பிள்ளைகள் உங்களுக்கு. சரி சரி கொஞ்சம் இருங்க. மற்றவங்க செஞ்சு கொள்ளட்டும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ வினாவை செஞ்சு கொண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட். ஓகே. டைம் அப் பிள்ளைகள். டைம் அப். நாங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு கொள்றீங்களா? ஓகேயா? ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ரைட். இப்போ 6வது வினா எங்களுக்கு இப்போ இதுல நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க என்னென்ன பகுதிகள்ல இருந்து வருது. சரியா? இப்போ முதலாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கேள்வி நாங்க இப்ப நான் உங்களுக்கு என்னோட புத்தகத்தை காட்டிடுறேன். அந்த புத்தகத்துல எத்தனை தலைப்புகள் இருக்கு. சரியா? இப்ப நீங்க கஷ்டப்பட்டு புக்கா வாங்கி படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை பிள்ளைகள். புக்ல பாடமாக்குறதுக்கான டைம் எதுவும் உங்களுக்கு போதா. ஸோ அதனால உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் எங்கட குரூப்ஸ்ல இதுக்கான விடயங்கள் அனுப்பிட்டு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் இதோட பார்த்தீங்கன்னா இதோட எங்களுக்கு
ரைட். இந்த இருக்கு மொழிவளம் பகுதி. இதுல செய்யுளை சந்தி பிரிக்கிறது, அகராதி ஒழுங்கு, தொடர்மொழி கொருமொழி, தொடர்கள், இணை, இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து மொத்தமாக 27 28 மரபு சொற்கள், மரபு தொடர்கள் என்று மொத்தமா 28 தலைப்புகளுக்கு மேல எங்களுக்கு இந்த வல்லினம் மிகு மிக இடங்கள் வராது. ஸோ மொத்தமா 28 தலைப்புகள் எங்களுக்கு 28 27 தலைப்புகள் எங்களுக்கு இருக்குது. இந்த தலைப்புகள்ல இருந்துதான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பிள்ளைகள், இங்க இருக்கக்கூடிய 6 தொடக்கம் 20 வரையிலான வினாக்கள். சோ மிகப்பெரிய பகுதி. இப்ப தமிழ் பேப்பர்ல ஒரு மிகப்பெரிய பகுதி எதுல இருந்து வருதுன்னா மொழிவளம். அதனாலதான் நான் டெய்லி உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன் பிள்ளைகள், இந்த கேம் சரி, இப்ப விளையாடுங்க. காட்டுறோம், அது குரூப்ல போட்டுடா. குரூப்ல நான் போட்டு விடுறேன் பிள்ளைகள். ஸோ இந்த புக்கை நான் இன்னும் போடல. நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன் இந்த புத்தகத்தை. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. தேவைப்படுறவங்க பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல நான் எனக்கு வந்து வாசிக்க டைம் இல்லைன்னு சொன்னா நான் டெய்லி உங்களுக்கு கேம் ஷேர் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். ஸோ மொத்த வினாவிடையும் நேற்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். மொத்த பகுதி 10 11 மொத்த பகுதியோட லிங்க் வந்து நேற்று நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். தேவைண்டா அதுல நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ரைட், ஓகே. மான் எனும் விலங்கின் ஆணையும் பெண்ணையும் குறித்தவர். ரைட், இது தமிழ் இலக்கிய பகுதியில சரி தமிழ் மொழிவள பகுதியில என்னதுண்டா மரபு சொற்கள் எழுதி கொள்ளுங்க. இந்த இடத்துல மரபு சொற்கள் என்று வரும். மரபு சொற்கள் வேற, மரபு தொடர்கள் வேற, ரெண்டும் வேற வேற பிள்ளைகள். மரபு சொற்கள் இது. சோ இந்த மரபு சொற்கள்ல மான் எனும் விலங்கின் ஆணையும் பெண்ணையும் குறிக்கக்கூடிய மரபு சொல் முறையே எதுன்னு கேட்கிறாங்க பிள்ளை. எது எது மார்க் பண்ணிருக்கீங்க? தலைப்பினை. கலைப்பிணை என்று சொல்றது மிக பொருத்தமானது. கலைப்பிணை. அதே போல காளை அப்படிங்கிறது என்னத்துக்கு பிள்ளைகள் வரும்? காளை என்னத்துக்கு வரும்? மாடு. மாடுக்கு தான் நாங்க மாடு. காளைன்னு சொல்லுவோம். பிடி எருமை. என்னத்துக்கு சொல்லுவோம்? யானையோட பெண்ணுக்கு. ஏன்னா யானையோட பெண்ணுக்கு நாங்க பிடின்னு சொல்லுவோம். கடா எதுக்கு சொல்லுவோம்? ஆடுக்கு நாங்க சொல்லி கடான்னு சொல்லுவோம். மரி வந்து ஆட்டினுடைய இது மாடு. ஆண், இது பெண். ஏன்னா கடா ஆடு வந்து சொல்லுவோம். ஆடு மாதிரி. அதே போல கடுவன் அப்படிங்கிறது என்னதுக்கு பிள்ளைகள் சொல்லுவோம்? இது வந்து கிட்டத்தட்ட பூனைக்கு சொல்லுவோம், குரங்கு. குரங்குக்கு சொல்லுவோம், கடுவன்னு சொல்லுவோம். அதே போல பெண் நாய்க்கு சொல்லுவோம், நாய். ஸோ இதுக்கெல்லாம் கடுவன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெட்டைன்னு எதுக்கு சொல்லுவோம்? கரடிக்கு பெட்டைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிங்கத்துக்கு பெட்டைன்னு சொல்லுவோம். பூனைக்கும் பெட்டைன்னு தான் சொல்லுவோம். நாய்க்கும் பெட்டைன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு எல்லாமே எங்களுக்கு கடுவன் பெட்டை. அப்ப கலைப்பிணை மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பொருத்தமானது. சரியா? இதை கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க வேகமா. இப்ப நான் கடந்த வருஷ பேப்பர்ல எல்லாம் பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் நான் எழுத வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். கடுவன் intention-னா நாங்கப்பா கடுவன் குரங்கா? இல்ல குரங்கு, நாய், பூனை இதுக்கெல்லாம் கடுவன்னு சொல்லுவோம். அதனுடைய ஆணுக்கு. சரியா? பெண்ணுக்கு வந்து பெட்டைன்னு சொல்லுவோம். சரியா? ரைட், ஓகே. இப்போ நான் அடுத்து இப்போ இதான் கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. நாங்க இப்ப இது போன வருஷ பேப்பரை நான் உங்களுக்கு, அதாவது கடந்த இதுல 2025 பேப்பர் நடந்தது வந்து எழுத வச்சோம். இனி எங்களுக்கு டைம் இல்லை. இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய பேப்பர்ஸ் படிப்பிச்சுட்டேன். ஸோ தொடர்ந்தேச்சான பேப்பர் வந்து கொஞ்சம் வேகமா போகும். சரிதானே? ரைட். அடுத்து நாங்க பார்க்கறது வந்து எதிர்பொருள் தரும் சொற்கள், இணைமொழி. இது என்ன பாடம் அப்படின்னா தொடர்கள் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். தொடர்கள் என்று சொல்லுவோம். ஸோ தொடர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாக என்னென்ன இருக்குது அப்படின்னா 5 விஷயங்கள் இருக்கு. முதலாவது இரட்டை கிளவி, அடுத்து இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர், உவமை தொடர். சோ முதலாவது விடயம் கேட்கிறாங்க. இரட்டை கிளவி எங்களுக்கு தெரியும். கடகட சலசல அப்படின்னு சொல்றதெல்லாம் இரட்டை கிளவி. சோ இது ரெண்டா பிரிச்சா எங்களுக்கு பொருள் தர முடியாது. இணைமொழி வந்து பாத்தீங்கன்னா 3ஆ நாங்க வகைப்படுத்துவோம். முதலாவது ஒத்த பொருள் தரும் இணைமொழி, அடுத்து எதிர்பொருள் தரும் இணைமொழி, ஒலிகுறிப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை நான் உங்களுக்கு அந்த இணைமொழிகளை காட்டுறேன். எங்களுக்கு வரக்கூடிய வினாக்கள் எதுல இருந்து வருது அப்படின்னா இந்த ஒத்த பொருள் தரும் இணைமொழிகளை தாங்க அல்லது எதிர்பொருள் தருமினை மொழிகளை தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒத்த பொருள் தருமினை மொழிகள், எதிர்பொருள். என்ன ஒத்த பொருள் எதிர்பொருள்ங்கிறத நாங்க பார்ப்போம். மூணாவது பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் எப்படி இருக்குங்கிற சுருக்கமா விளக்கிறேன். இரட்டை கிளவி பாத்தீங்கன்னா கடகட அப்படின்னு இருக்குது. இது ரெண்டா பிரிச்சா பொருள் தர முடியாது. அப்படியா இருந்தா அது இரட்டை கிளவி. ஆனா அடுக்கு தொடர் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் வந்து பச்சை பச்சைன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்? பச்சை பச்சைன்னு சொல்றேன். இப்போ இந்த ரெண்டையுமே பிரிக்கிறப்போ இது ஒரே சொல் 2 முறை வந்திருக்கு. ஆனா பிரிக்கின்ற பொழுது பொருள் வந்தா அது அடுக்கு தொடர். பிரிக்கின்ற பொழுது பொருள் வரலன்னா அது இரட்டை கிளவி. இப்போ இது அடுக்கு தொடர். அடுக்கடுக்கு தொடர்னா என்ன அப்படின்னா இந்த 2 பிரிக்கிறோம்ல, இது 2 ஒன்னா சேர்த்து எழுதுறப்ப கொஞ்சம் வித்தியாசமா எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? பச்சை பசேல்னு எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? பச்சை 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 பசேல்னு எழுதுவோம். பச்சை பச்சை எழுதுவோம். அப்படி பச்சை பச்சை எழுத மாட்டோம். பச்சை பசேல் என்று எழுதுவோம்.
பெரிய பெரியங்கிறது எப்படி எப்படி எழுதுவோம்? பெரிய 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 பின்னம்பெரிய, சிறிய வெள்ள சிறிய, பெரிய சின்னஞ்சிறிய, வெள்ளை வெள்ளை, வெள்ளை வெளிர், வெளிர் வெளிர், வெள்ளை வெளிர், கரிய கரிய, கண்ணங்கரிய, இப்படி எழுதுவோம்ல. அப்படி 2 அடுக்கு தொடர்கள் ஒண்ணா சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது அடுக்கடுக்கு தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுக்கடுக்கு தொடர்கள். உவமை தொடர்னா ஏன்னா போல என்று சொல்றதோட முடிஞ்சிருக்கணும். போல என்பதோட முடிஞ்சிருந்தா அது உவமை தொடர். இப்போ நான் வரேன் இணைமொழிகளுக்குள்ளால. இணைமொழி எப்படி இருக்கும் அப்படின்னா பிள்ளைகள் 2 வேறுபட்ட சொற்களா இருக்கும். இரட்டை கிளவி ஒரே சொல்லா இருக்கும். அடுக்கு தொடர் ஒரே சொல்லா இருக்கும். அடுக்கு தொடர் மாறி வந்துச்சுன்னா அடுக்கடுக்கு தொடர். ஆனா இரட்டை கிளவி எப்படி இருக்கும்னா 2ம் வெவ்வேறுபட்ட சொற்களாக இருந்தால் அது இணைமொழி. அதுலயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வேற வேற சொல் ஒரே மாதிரி வந்திருக்கும். அதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா ஒத்த பொருள் தரக்கூடியது. இங்க பாருங்க, அரை அப்படின்னாலும் ஆஃப் தான், குறைனாலும் பாதி தானே. அரைனாலும் பாதி, குறைனாலும் பாதி தானே. இது 2மே ஒத்த கருத்து சொல்லுடைய ஒரு சொல். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து லேசானது பார்ப்போம். மேலே கீழே அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப மேலே கீழே அப்படிங்கிறப்போ அது வந்து எங்களுக்கு எதிர்கருத்து. மேல் என்பதுக்கு இது வந்து கீழ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ இந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கருத்தை தரக்கூடியது. ஆனா இந்த சொல் பாத்தீங்கன்னா ஒத்த கருத்தை தரக்கூடியது. இப்படி எதிர்கருத்து மற்றும் ஒத்த கருத்து சொற்களை தரக்கூடிய சொற்களை தான் நாங்க இணைமொழிகள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? சுருக்கமா சொல்றேன். ஒலிகுறிப்பு சொல் அல்லது ஓசைநயமிக்க சொற்கள் அப்படின்னா பிள்ளைகள் ஒரு சந்தத்துக்காக அமளி துமளி, அந்தி சந்தி, அகட விகடம், சூது வாது. அப்போ இதுல வந்து சூதுக்கு பொருள் இருக்கு, வாதுக்கு பொருள் இருக்கா பிள்ளையே? சாடைக்கு பொருள் இருக்கு, மாடைக்கு பொருள் இருக்குதா? கோணலுக்கு பொருள் இருக்குது, மாணலுக்கு பொருள் இருக்குதா? இல்ல. அப்ப முதலாவது சொல்லுக்கு பொருள் இருக்க, 2வது சொல்லுக்கு இங்க பொருளே இல்லை. இப்படி வரக்கூடிய சில சொற்கள் சந்தத்துக்காக. என்னப்பா அந்த அந்த தையல வந்து கோணலும் மாடலுமா தைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன அந்த இடத்துல கொஞ்சம் அமளி துமளியா இருக்கு. அமளி துமளி சண்டை சச்சரவா இருக்கு அப்படின்னு சொல்றது தான் அமளி துமளின்னு சொல்லுவோம். கொஞ்சம் சத்தமாக இருக்கு. இப்படி பயன்படுத்தக்கூடிய சொற்களை தான் நாங்க இந்த இணைமொழிகள்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சுருக்கமா விளங்கப்படுத்தி இருக்கிறேன். கொஞ்சம் விளங்கல அப்படின்னா ஒருக்கா நீங்க ரெக்கார்டிங்க திரும்ப பாருங்க. சரி, இங்க இணைமொழி கேட்டிருக்கிறாங்க. கேட்கப்பட்ட கேள்வி எதிர்பொருள் தரும் சொல்லாக இருக்கிற இணைமொழி எது பிள்ளைகள்? 7வதுக்கு உள்ளும் புறமும். வெரி குட் பிள்ளைகள். உள்ளும் புறமும் என்று சொல்லக்கூடியதுதான் மிகச்சரியா. ஏன்னா இப்ப இது திசைகளை காட்டக்கூடியது உள் புறம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உள்ளே வெளியேங்கிற மாதிரியான பொருளை ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளை காட்டக்கூடியதா இருப்பதனாலதான் இது வந்து சரியான. இதுல வீடும் வெளியும் அப்படிங்கிறது வந்து பிள்ளைகள் 2ம் ஒரே தன்மையான இடங்களை குறிப்பதனால, அதாவது இப்ப நீங்க வந்து சொல்லுவீங்க சார் இது வீடு அதுக்கப்புறம் வெளி அப்படின்னு சொல்றப்ப இது எங்களுக்கு சரியா வராதா பிள்ளைங்க? நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரீ குரூப்ல வந்து போட்டு விடுறேன் பிள்ளைகள். இந்த புக் அண்ட் ரெக்கார்டிங்க ஹயா. ஓகே, போட்டு விடுறேன். ஷூரா போட்டு விடுறேன். அடுத்து அப்ப வீடும் வெளியும் ஏன் வராதுன்னா கிட்டத்தட்ட ஒரே தன்மையுடையதனால இது வராது. உடலும் உயிரும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நெருங்கிய தொடர்புடையதால் இது வராது. ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கு. உடலும் உயிரும், கருப்பும் சிவப்பும் அப்படி 2ம் வெவ்வேறு நிறங்கள், பட் எதிர்பொருள் அல்ல. சரி, இது உங்களுக்கு விளங்கும். சோ கருப்பு சிவப்பு வராதா அப்படின்னா இது வந்து பிள்ளைகள் நிறங்கள் மட்டுமே, பட் இது வந்து எதிர்பொருளா உங்களுக்கு வராது. அதனாலதான் வராது இந்த இடத்துல. ஆனால் இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமானது, மிக கஷ்டமானது. ஏன்னா வீடும் வெளியும் வருமா? உடலும் உயிர், உடல் வேற உயிர் வேற, அப்ப எதிர்ப்புறமா இருக்குமோ? கருப்பும் சிவப்பும் வேற வேற நிறமே, அப்ப இது எதிர்கருத்து சொல்லி இணைமொழியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சோ கருப்பு நிறம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறம், சிவப்புங்கிறது ஒரு நிறம் மட்டுமே தான். இது வந்து எதிர்கருத்து அல்ல. உடல் உயிருங்கிறது வந்து 2ம் நெருங்கிய தொடர்பு மொழி. அதனால இது வந்து எதிரா வராது. வீடும் வெளியுங்கிறது என்னது? ஒரே தன்மையான இடங்களை குறிப்பதனாலதான் இது வராது. சரிதானே? அப்ப உள்ளும் புறமுங்கிறதா வரும். அது நெரேட்டர் என்ற சொல் ஆங்கிலத்துக்கு நிகராக தமிழில் வழங்கும் கலைச்சொல் என்ன பிள்ளை? கதை சொல்லி. சரியா? அப்ப கதை ஆசிரியர்னு சொல்லுவோம் யார பிள்ளை? ரைட்டர். வெரி குட். ரைட்டரை கதையா டிரெக்டர் இல்ல, ரைட்டரை சொல்லுவோம். ரைட்டர் தான் யாரு? கதை எழுதுபவர் என்று சொல்லுவோம். கதை ஆசிரியர், கதை எழுதுபவர். தொகுப்பாளர் அப்படிங்கிறது யாரு பிள்ளை? டைரக்டர், எடிட்டர். எடிட்டர் இல்ல. சோ பிரசண்டர்னு சொல்லுவோம். சரியா சொல்றேன்னு சொன்னா பிரசண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அறிவிப்பாளர் எங்களுக்கு தெரியும், அனௌன்சர்னு தெரியும். சரியா? சோ தொகுப்பாளர் யாரு? தொகுப்பாளருங்கிறது வந்து பிரசண்டர்னு சொல்லுவாங்க பிள்ளை. சரியானது வந்து பிரசண்டர், தொகுக்கிறவர். சரியா?
Right. அப்போ இது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப இது என்ன பகுதி அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், கலை சொற்கள். இந்த பக்கம் எழுதிக் கொள்ளுங்க. கலை சொல், கலை சொற்கள். இதுல மரபு சொல், தொடர்மொழி, சரியா, சரி, தொடர்கள், தொடர்கள்னு போட்டுக்கொள்ளுங்க. தொடர்கள், தொடர்கள் 5 வகைப்படும்: இரட்டை, கிளவி, இணைமொழி, அடுக்குதொடர், அடுக்கடுக்குத்தொடர், ஊமைத்தொடர். அடுத்து கலை சொற்கள். இது ஒத்த பொருள் தரும் சொற்களினுடைய தொகுதி. அப்ப இதுல உங்களுக்கு இதுவுமே கொடுத்திருக்கேன். ஒத்த பொருள் தரக்கூடிய ஒரு பொருள் குறித்த பல சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பகுதி உரிச்சொற்கள்ல இருந்து வரக்கூடிய. இப்ப இதுல எங்களுக்கு ஒத்த பொருள் தரக்கூடிய இணைமொழிகள் எது பிள்ளை சரியானது, மிகச் சரியானது? 2 விடைகள் இருக்குது கிட்டத்தட்ட. இதுல 2 விடைகள் பொருத்தம். நீங்க கண்டுபிடிக்கிறியான்னு பார்ப்போம். முதலாவது மூன்றாவது சார். வெரி குட் அப்பா. முதலாவது, மூன்றாவது. பாம்பு, அரவம், பனி என்றாலும் சரி, கடல், சக்கரம், ஆழி என்றாலும் சரி. ஸோ இது ரெண்டுமே எங்களுக்கு பொருத்தமான விடை. உங்களுக்கு நீங்க பாஸ் பேப்பர்ல பார்த்தாலும் 2 விடைக்குமே சரி கொடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்திருக்கீங்கன்னு தெரியல, 2 விடைக்குமே எங்களுக்கு அதுல சரி கொடுத்திருப்பாங்க. இப்ப இது வந்து நானா யோசிச்சு கொடுக்குற விடையெல்லாம் இல்லை. சரியா, சார் தான் யோசிச்சு இதுக்கான விடை கொடுக்குறாண்டாலும் யோசிக்க கூடாது. நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன், எந்த அளவுக்கு இதுல முக்கியத்துவம், இதனுடைய விடயங்கள் என்னென்ன வருதுங்கிறத நான் விளங்கப்படுத்துறேன். ஸோ முழுக்க முழுக்க பாஸ் பேப்பர்ல உள்ள வினாக்கள் அவங்க கொடுத்த விடைகள் தான். சரியா. Right. அடுத்து எங்களுக்கு ஆபரணம், ஆடை, அணிகலன். இதுல ஆபரணம், அணிகலன் நோக்கி ஆடை வராது. ஏன்னா அதே போல இங்க தொடக்கம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதி, மூலம். ஏன்னா இதுல உண்டு ஆதி என்பது எங்களுக்கு தொடக்கத்தை குறிக்கும். மூலம் என்பது கொஞ்சம் எங்களுக்கு அதை கொஞ்சம் அதுல மாற்றம் இருக்குது. சரியா. இவை தொடக்கத்தை குறிக்கிறதா இருந்தாலும் சில இடங்கள்ல வேறுபாடு இருக்குது. சரியா. மூலம் என்பது எங்களுக்கு இடங்கள்ல வேறுபாடு இருப்பதனால இது வராது. கிட்டத்தட்ட இது ஒரே மாதிரி இருந்தாலும் பட் இதுல எங்களுக்கு தொடக்கத்துல, ஆதியில, மூலத்தில ஒரு வித்தியாசம், இடங்களை பொறுத்தவரை வித்தியாசம் இருக்கு. அப்போ இது என்ன பகுதி அப்படின்னா ஒத்த பொருள். அதே நேரம் இது வந்து சொல்லுவோம் ஒரு பொருள் பல சொல், ஒரு பொருள் பல சொல். இது என்ன பகுதிக்குள்ளால வரும் அப்படின்னா உரிச்சொற்களுக்குள்ளால வரும். இது இது இந்த 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 வினா உரிச்சொல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு தானே பிள்ளை. நாங்க படிச்சிருப்போம் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த உரிச்சொல்லுக்குள்ளால வரக்கூடிய ஒரு தலைப்பு தான் இந்த பகுதி. இந்த ஒத்த பொருள், ஒரு பொருள் குறித்த பல சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு சொற்கள். ஸோ இங்க கொடுத்திருக்கிறேன், இங்க இருக்குது. இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள் பல சொற்கள், ஒரு பொருளை உடைய பல சொற்கள், இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வினாதான் இங்க கேட்டிருந்தாங்க. ரைட். அடுத்து 10வது வினா. இப்ப இதை பார்த்துக்கொள்ளும் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. தசரதன் 2 லட்சியங்களுக்கிடையே ஊசலாடுகிறார். ரைட். இது என்ன பாடத்துல உள்ள பகுதி? பாபம் யாருக்கு தெரியுதுண்டு. இந்த அடி எந்த சமநோக்கும். ரைட், வெரி குட். லட்சியமும் சமநோக்கும் அப்படிங்கிற பாடத்துல இருக்கிற அடி. இங்கு ஊசலாடுதல் எனும் மரபு தொடர். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள், நான் சொல்றேன். மரபு சொற்கள் வேற, மரபு தொடர்கள் வேற. இதுக்கு டிஃபரண்ட் யாருக்கெல்லாம் தெரியும்? பாப்போம். மரபு சொற்கள் வேற, மரபு தொடர். ஆனலைஸ் பண்ணுங்க பிள்ளை, ஆனலைஸ் பண்ணுங்க. எனக்கு தெரியும் சார், இது நான் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். கிளாஸ்க்கு வர்றவங்க தவிர்த்து கிளாஸ்க்கு வர்றவங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா. யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் யோசிச்சிருக்கிறாங்க. தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஆனலைஸ் பண்ண முடியல. அப்பதான் நான் உங்களுக்கு சொல்லி தரலாம். எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியுது இந்த விடயம். அப்ப இது தெரியாம நாங்க போய் யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப என்ன மரபு சொல் 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. எங்கட கிளாஸ்ல இல்லாத பிள்ளைகள் மட்டும் கை யோசித்துங்க. கிளாஸ்ல உள்ள பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப கிட்டத்தட்ட 29 பேத்துல 28 பேத்துல 2 பேருக்கு அல்லது ஒருத்தருக்கு தான் அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விடயம் தானே பிள்ளை. நாங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். அப்போ ரைட், மரபு சொற்கள்னா என்ன, மரபு தொடர்கள்னா என்னங்கிறத விளங்கி கொள்ளணும். அது ரெண்டுமே வேற வேற. அப்ப என்ன, இதை பார்த்துக்கொள்ளுங்க. மரபு சொற்கள்ங்கிறது இந்த இலை பற்றிய மரபு சொற்கள், உள்ளீடு பற்றிய மரபு சொற்கள், கூட்டத்தை குறிக்கும் மரபு சொற்கள், தொகுதி பற்றிய இப்படி வித்து பற்றிய, மலம் பற்றிய, பிற சொற்கள், விலங்கு பற்றியன்னு சொல்லி இங்கு வரக்கூடியதுதான் மரபு சொற்கள். மரபு தொடர்கள்னா அடி பற்றிய மரபு. பாருங்க, அடி பணிதல், அடி நகர்தல், அடி இடுதல், ஆனா அடியொற்றல் இப்படின்னு வருது இல்ல, இதுதான் மரபு தொடர்கள். தொடர். கண் பற்றிய கண்கலங்குதல், கண்ணெறிதல், கண் திறத்தல், இது வந்து மரபு தொடர்கள். மேல தாவர உறுப்பு, இடம் பற்றிய ஆடு வாழ்றது பட்டி, எலி வாழ்றது வளை, கரையான் புற்று, கிளி கூடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரபு சொற்கள். அப்ப மரபு சொற்கள் வேற, மரபு தொடர்கள் வேற. கிளியரா பிள்ளைகள்? இப்போ உங்களுக்கு கிளியரா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்போ விளங்கிட்டீங்களா? இது இரண்டும் விளங்கிட்டீங்களா? ரைட், ஓகே, வெரி குட்.
விளங்கிட்டீங்கன்னா ஓகே. சரியா? இப்போ உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் பிள்ளைகள். இப்போ புதுசாக கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. எங்களோட வெப்சைட் அஹரம் தினேஷ் ஹோட்டலுக்கு என்று சொல்லி கூகுளில் அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எங்களோட வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான சகல விடையும் இப்போ தமிழ் மொழிவளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமாக தான் கொடுத்துருக்கேன் பிள்ளை ஃபுல்லாக. இப்போ நிறுத்தக்குறிகள் வள்ளின இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு நான் மரபு சொற்கள் எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த மரபு சொற்கள் பிள்ளைகளுக்கு நான் அனுப்பல. பொதுப்பாட்பேர்கள் எதிர்கருத்து அவ்வளவும் கேமா நீங்க விளையாடு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மரபு தொடர்கள் இங்க இருக்குது. இது மரபு சொற்கள். இப்ப இதுல உங்களுக்கு ஒவ்வொன்றா இலை பற்றிய, உள்ளீடு பற்றிய, கூட்டம் பற்றியன்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட இலை பற்றி அப்ப கமுகினுடைய பாக்கு கமுகு என்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியுமா பிள்ளைகள்? ஸோ சரியானதை கண்டுபிடிச்சிங்கண்டா சரி, இல்லைண்டா தவறுன்னு வரும். தேவண்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். உள்ளீடு பற்றியது என்னது? ஸோ இப்படி உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரபு தொடர்களையும் கொடுத்துருக்குறேன். மரபு தொடர்களுக்கு போய் பாருந்தீங்கன்னா ஸோ இதில் உங்களுக்கு வரும். சரியா? மரபு தொடர்கள் அடி பற்றிய, கண் பற்றிய, கழுத்து பற்றிய, இப்போ கை பற்றிய, கையிடுதல் என்ன. ஸோ இப்படி உங்களுக்கு இதில் நான் உங்களுக்கு கேம் மாதிரி ரொம்ப கொடுத்துருக்கேன் பிள்ளைகள். தேவண்டா நீங்கள் விளையாண்டு பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் இலக்கிய தொகுப்புக்கும் நான் உங்களுக்கான கேம்ஸ் கொடுத்துருக்கேன். இலக்கிய தொகுப்புக்கு கேமாக இல்லை, மற்றபடி வினா விடைகளாக கொடுத்துருக்கேன். இப்போ தரம் 10 எடுத்தீங்கன்னா நீதி பாடல்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இல்லை இலக்கிய பகுதி கம்பராமாயணம் எடுத்துட்டோம்னா கம்பராமாயணத்துல வரக்கூடிய சகல வினாக்களுக்குமான விடை. ஸோ இதுல உதாரணத்துக்கு வஞ்சனை என்றா என்ன? ஸோ வஞ்சனையை ஆசை அளித்து மேன்மையுற்று பாரதி எதில் ஏறினார்? ஸோ நாவாயில் அல்லது படகில் ஏறினார். இப்படி உங்களுக்கு கள்ள ஆசை என்பதனுடைய பொருள் என்ன? வஞ்சனையோடு கூடிய ஆசை. இப்படி உங்களுக்கு விடைகளை நீங்க பார்த்து கொள்றதுக்கான சகல டேட்டாவும் இங்க எங்களோட வெப்சைட்ல கொடுத்துருக்குறோம். அதே போல ஃபோன் யூஸ் பண்றதா இருந்தால் உங்களுக்கு இந்த ரெட் கலர் பட்டன் தான் இங்கே தான் வரும். ஸோ இதில் மொழிவளம், இலக்கணம், ஆக்கத்திறன் என்று சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கேன். தரம் 10, 11ன்னு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். சரிதானே பிள்ளைகள்? ஓகே, இப்போ நான் அடுத்த விடயத்துக்குள்ளே போயிடுறேன். கஷ்டப்பட்டு பாடமாக்கணும்னு இல்லை, நீங்கள் ஒரு கேமாக விளையாண்டு பார்த்தீங்கன்னா சரி. இப்போ ஊசலாடுதல் என்று சொல்லக்கூடிய அதனுடையது பொருள் எதை செய்வது என்று முடிவு என காண முடியாது தவிர்த்தல், அங்கும் இங்கும் அலைக்கழித்தல், 2 விடயங்களில் ஆசை கொள்ளுதல், 2 விடயங்களுக்கு சார்பாக இருத்தல். எது பிள்ளைகள் சரியா வரும்? எது? ஊசலாடுதல், ஆசை கொள்ளுதல். இல்ல. ரைட் ஓகே பாப்போம். எதை செய்வது என்று எதை செய்வது என்று முடிவு காண. முடிவு காண. ஏன்னா 2 லட்சியங்கள்ல ஊசலாடினான். பரதன் காட்டுக்கு போறதா, சரி பரதன் நாடாளுவதா, 2வது ராமன் காட்டுக்கு போறது. இந்த 2 விடயங்களில் என்ன செஞ்சிட்டு இருந்தாருண்டா தசரதன் ஊசலாடி கொண்டிருந்தார். இதை தான் நாங்க ஊசலாடுதல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா பிள்ளைல கிறுக்காதீங்க. இல்ல ஊசலாடுதல்ங்கிறது 2 விடயத்தை நாங்க சொல்லுவோம். கிளியரா? ரைட். இப்போ நீங்க இந்த 5ல எத்தனை சரி எடுத்திருக்கீங்க பிள்ளை? போட்டு பாருங்க. முடிஞ்சா மெசேஜ் ஒன்ல போடுங்க. 5க்கு எத்தனை எடுத்திருக்கீங்க? 5க்கு எத்தனை எடுத்திருக்கீங்க போடுங்க பாப்போம். ரைட். 5 வேகமா பதிவு. 4 4 உண்மையானதை பதிவிடுங்க போதும். ஓகே, இத்தனைக்கு நாங்கள் சரி எடுக்கிறோம். ஓகே, வெரி குட். 4 3 ஓகே 2 3 வேகமாக பதிவிடுங்க. 4 ஓகே ஓகே குட். 4 3 ஜஹானா யதுர்சன் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி விடுறேன். பிடிஎஃப் வந்து குரூப்ல போட்டு விடுவேன். எல்லா குரூப்புக்கும் வந்து இன்னைக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ஓகே, சைன் அப். ஓகே, விதுர்ஷ்கன். ஓகே ரைட். அஸ்மா. ஓகே ரைட். ஓகே ஓகேப்பா. தேங்க்யூ ஸோ மச். அப்போ இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும் எத்தனைக்கு நாங்கள் சரி எடுக்கிறோம் என்று சொல்லி. இப்போ அடுத்து வரக்கூடிய பகுதிகளை நாங்கள் பார்ப்போம். ஸோ இது அடுத்த ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா அருஞ்சொற்றொடர்கள். இதுவுமே 2 இருக்கு பிள்ளைகள். அருஞ்சொற்கள் அப்படிங்கிறது வேற, அருஞ்சொற்றொடர்கள் அப்படிங்கிறது வேற. இதுல பாத்தீங்கன்னா இதுல பாருங்க 2 விடயம், ஒவ்வொன்றும் வேற வேற. அதையும் விளங்கிக்கொள்ளணும். அருஞ்சொற்கள் பார்த்து இது அருஞ்சொற்கள் மற்றும் அருஞ்சொற்றொடர்கள் இந்த பகுதிக்குள்ளால போகும்.
அருஞ்சொற்கள் அப்படிங்கிறது தனியா ஒரு சொல். அழகியல், அணுசுலியல், அறிவியல், ஆக்கப்பூர்வம், ஆணைக்குள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அருஞ்சொற்கள். சொடர்கள் அப்படின்னா அது முழுமையா ஒரு வாக்கியம் போல இருக்கும். அகமும் முகமும் மலர்ந்து, அச்சமில்லாத சிநேகிதம், அணிவன அணிந்து புனைவன, இதெல்லாமே பாத்தீங்கன்னா அருஞ்சொற்றொடர்கள். அப்போ இங்க கேட்கப்பட்டிருக்கிற வினா என்னத்தை கேட்டிருக்கிறாங்க? தொடர்களை கேட்டிருக்கிறாங்க, அருஞ்சொற்களில். அப்ப அது ரெண்டும் வேறு. அப்ப இது வந்திருக்கிறது அருஞ்சொற்றொடர்கள்ல இருந்து மட்டும்தான். அப்போ நல்லா விளங்கும், மொழி வளத்திலிருந்து மட்டும்தான் இந்த வினாக்கள் வருது. சகல இடங்களிலும் எனும் பொருள் தரும் அருஞ்சொற்றொடர் எது பிள்ளைகள் வரும்? குமரி முதல் இமயம் வரை, காட்டிலும் மேட்டிலும், எது வரும் பிள்ளைகள்? கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே விட சரியானது மாதிரி தான் வரும். சரியா? பாப்போம். சகல இடங்களிலும் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது. எல்லா இடத்திலையும் அப்படின்னு சொன்னா இது பட்டி தொட்டி எங்கும்னு சொல்லுவோம் பிள்ளை. சரியா? எப்படி சொல்லுவோம்? பட்டி தொட்டி எங்கும்ங்கிறது தான் இந்த மூளை முடுக்கு எல்லாம் போயிட்டு அந்த விஷயம். நாங்க பாடின பாடல் பட்டி தொட்டி எங்கும் அழைத்தது அப்படி கேட்டது அப்படின்னா எல்லா இடங்கள்லையும், மூளை முடுக்குகள் உட்பட்ட எல்லா இடங்கள்லையும் அப்படின்னு பொருள்படுறதா இங்க நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப குமரி முதல் இமயம் வரை அப்படின்னா இது நாட்டினுடைய எல்லைகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். குமரி முதல் எல்லை வரை, இமயம் வரை அப்படின்னு ஒரு எல்லையை குறிப்பிடக்கூடியது. காட்டிலும் மேட்டு, இவை எங்களுக்கு மிக பொருத்தமானது அல்ல. மிக பொருத்தமானது எது அப்படின்னா இந்த பட்டி தொட்டி எங்கும் அப்படிங்கிற ஒரு சொல் மிக மிக பொருத்தமானதாக வரும் எல்லா இடங்களிலும் அப்படின்னு பொருள். சரி, ஒரு 15 நிமிடம் இருக்கு, கொஞ்சம் வேகமா பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகள். நாட்டார் பாடல்களை குறிக்க வழங்கும் வேறு பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. கொஞ்சம் வேகமாவே சொல்லுங்க பிள்ளைகள். நாட்டார் பாடல்களை குறிக்கக்கூடிய தேசிய பாடல், நாட்டுப்பண், கானா பாடல், வாய்மொழி பாடல். வாய்மொழி பாடல். ரைட், வாய்மொழி பாடல்கள். நாங்க ஏற்கனவே அதை படிச்சிருக்கிறோம். நாட்டார் பாடல்கள்ங்கிறதுல வந்து வாய்மொழி பாடல் அப்படிங்கிற விஷயத்த படிச்சிருக்கிறோம். நீங்க மெசேஜ்லையும் போடலாம், நான் செட் பாக்ஸ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அல்ஃபா அல்கியூஆ, ஓகே, நீங்க போட்டிருக்கீங்க 4வது விட 3வது விட. நீங்க விடையை போட்டுட்டு வரல, நாங்க அதை பார்த்து செட் பாக்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கலை நிகழ்ச்சி அல்லது வைபவம் ஒன்றை, சரியா, கலை நிகழ்ச்சி அல்லது வைபவம் ஒன்றை பரீட்சார்த்தமாக முன்கூட்டியே நிகழ்த்தி பார்த்த, இதை சொல்ல மறந்துட்டோம். அருஞ்சொற்றொடர்கள். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வேறு பெயர்கள் என்று பொருளை கொடுத்திருக்கிறாங்க. பட் இந்த பாட புத்தகத்துக்குள்ளால இது ஒரு பொருளுக்குள்ளால வரல. கிட்டத்தட்ட நாங்க என்னத்துக்குள்ளால சொல்லலாம் அப்படின்னா தொடர்மொழிக்கு ஒரு மொழின்னு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். தொடர்மொழிக்கு ஒரு மொழி. இது பகுதியா கொடுத்திருக்கிறேன். பட் இந்த நாட்டார் பாடல்களை குறிக்க வழங்கும் வேறு பெயர்கள் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட இது வேறு பெயர்கள்னு போட்டுக்கொள்வோம். இது வந்து வேறு பெயர்கள் அப்படின்னு போட்டுக்கொள்வோம். பட் இந்த பகுதி வந்து இல்ல, வேறு பெயர்கள் அப்படின்னு ஒரு தலைப்புல நான் கொடுக்கல, அப்படி ஒன்று இல்ல. இது பாத்தீங்க அப்படின்னா 13வது வந்து தொடர்மொழிக்கு ஒரு மொழி. தமிழ் மொழி வளத்திலேயே மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னா அது தொடர்மொழிக்கு ஒரு மொழி தான். ஏன் அப்படின்னா பிள்ளைகள், அதிகமான வினாக்கள் வந்து கடந்த ஆண்டுகள்ல தொடர்மொழிக்கு ஒரு மொழியிலிருந்து வந்து இருக்குது. ஸோ அதனால அதை கொஞ்சம் கூடுதலாவே நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். இதுல நான் அதிகமா 3வது தலைப்பா, முக்கிய தலைப்புல 3வது தலைப்பா கொடுத்திருக்கிறேன். ஸோ நான் நினைக்கிறேன் 200க்கும் மேற்பட்டது கொடுத்திருக்கிறேன். 200 250க்கு மேல வந்து நான் நம்ப பண்ணாத விலங்கில்ல, 200க்கும் மேற்பட்டது வந்து அதாவது அகராதி ஒழுங்குல கொடுத்திருக்கிறேன். சரியா? அகராதி ஒழுங்குல நான் உங்களுக்கு இதை வந்து கொடுத்திருக்கிறேன். நீங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல கலை நிகழ்ச்சி ஒன்றை, வைபவம் ஒன்றை, அல்லது கலை நிகழ்ச்சி அல்லது வைபவம் ஒன்றை பரீட்சார்த்தமாக முன்கூட்டி நிகழ்த்தி பார்க்கிறது என்னன்னு கேட்கிறாங்க. ஒத்திகை சார். ஒத்திகை. ஒத்திகை. ஒப்பனைனா பிள்ளைகள் என்ன? ஒப்பனை செய்தல், அலங்காரம் செய்தல், மேக்கப் போடுறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் ஒப்பனை செய்தல், அலங்காரம் செஞ்சு கொள்றது. அரங்கேற்றம், அரங்கேற்றம் முதல் முறையாக செய்யப்படுகின்ற கலை நிகழ்ச்சி. அரங்கேற்றம் முதலாக செய்யப்படும். மேடையேற்றம்ங்கிறது மேடையில் ஏறி ஒரு கலை நிகழ்ச்சி நிகழ்த்துவது மேடையேற்றம். அப்போ ஒத்திகைங்கிறது வந்து ஒரு நிகழ்ச்சியை நம்ம முன்கூட்டியே ஒருக்க ரிஹர்சல் பார்த்து கொள்றதை நாங்க ஒத்திகை பார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். மிக ஈஸியானதா வந்திருக்கு உங்களுக்கு. ரைட். தொடர்கள் 2வது. தொடர்கள் நான் உங்களுக்கு படிப்பிச்சேன் பிள்ளைகள். தொடர்கள் என்ன தொடர்கள் படிப்பிச்சேன்? இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர், உவமை தொடர். அப்ப தொடர்கள்ல இது 2வது வினா. அன்னைக்கு போன வருஷம் 3 வினாக்கள் வந்திருந்தது தொடர்கள்ல. இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர்ல 3 வினாக்கள் அப்படிங்கிறது 3 புள்ளி. அப்போ ஒரு சின்ன விஷயம் தான். இரட்டை கிளவி இணைமொழிகளை மட்டும் படிச்சிருந்தாலே ஒரு சின்ன ஒரு பகுதி தானே செஞ்சிருக்கலாம்.
அப்போ இதை பார்த்து கொள்ளுங்க. 14வதுக்கு உவமை தொடர் இடம் பெறாத வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இடம் பெறாத வாக்கியம் சார் மூணாவது. 3வது. வெரி குட். அப்படியே அவனை எடுத்து கொஞ்ச வேண்டும் போல இருந்தது. இங்கன பாத்தீங்கன்னா இங்க வர்ற போல என்பது ஒன்றை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றாகவோ அல்லது ஒரு பொருளுக்கு நிகரான இன்னொரு பொருளை குறிப்பிடவாகவோ இல்லை. அது பொதுவாக எனக்கு அவன் அப்படி எடுத்து கொஞ்சனும் போல இருந்தது அப்படின்னு சொல்லி பொதுவாக அந்த போலங்கிறது வந்து இருக்குதே ஒழிய, பட் இங்க என்ன செய்யல, நேரடி உவமைன்னு சொல்லுவோம். போல போன்ற என்று ஒப்பீட்டு சொற்கள் அல்லது உவம உருபுகள் இடம்பெறல. இது வந்து எப்படிப்பட்ட வாக்கியம்னு சொன்னா உணர்ச்சி வாக்கியம். இது எழுதி கொள்ளுங்க. இயல்பான உணர்ச்சி வாக்கியம். இதுக்கு நாங்க சொல்லுவோம் இயல்பான உணர்ச்சி வாக்கியம். சரிதானே? கல்லூலி மங்கன் போல சப்பளித்து போயிருந்தான். சோ இது எந்த பகுதியிலிருந்து வரும்னு எங்களுக்கு தெரியும். ஞாபகம் இருக்கா பிள்ளை? கல்லூலி மங்கன் போல சப்பளித்து போய் எதுல இருந்தது? கம்ப்யூட்டர் சிறுகதை. கம்ப்யூட்டர் சிறுகதையில் இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய போல எங்களுக்கு விளங்குது. சரியா? அந்த 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 அதனுடைய அந்த பார்வை எனக்கு சுத்தமா பிடிக்கிறேன்னு சொல்லுவார். சந்தி பிரிக்காத பாடல் போல தலை சுற்றியது விவகாரம். இதுவுமே இதுதான் கம்ப்யூட்டர் சிறுகதை. அம்மி பொழிவது போல ஒரு விதமான சத்தம். கம்ப்யூட்டர் சிறுகதை. மூன்றுமே கம்ப்யூட்டர் சிறுகதையில் இருக்கக்கூடிய உவமை தொடர்கள் தான். ஆகவே இங்க போல என்று சொல்லக்கூடிய உவம உருஃபு இருக்குது. இங்க இருக்கிற போலங்கிறது சார் சொல்லுங்கப்பா. சார் மூணாவதும் கம்ப்யூட்டர் சிறுகதை தான், ஆனா உவமானம் இல்லை. அப்படியே அவன் எடுத்து கொஞ்ச வேண்டும் போல இருந்தது அப்படிங்கிறது இதுவும் கம்ப்யூட்டர் சிறுகதையா இருந்தாலும் இது உவம உருஃபா வரல, உணர்ச்சியா தான் சொல்லுவாரு. அதாவது சந்தோஷத்தின் அடிப்படையில எனக்கு அவனை கொஞ்சனும் போல இருக்குதுன்னு சொல்லுவாரே ஒழிய இங்க இருப்பது போல அம்மி பொழிவது இல்ல அம்மி பொழிவது போன்று நானும் பொழிவேன் அப்படிங்கிறது இதுல வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மியே பொழிவது போல, அம்மி இப்படிதானே பிள்ளைகள் இருக்கும். அதுல வந்து பொழிதல் அப்படின்னா இதுல வந்து சின்ன சின்ன டொட்டா வந்து அந்த உளி என்பதா அடிச்சிட்டு வருவாங்க. அது மாதிரி தான் என்ன செய்வாரு, தான் வந்து அந்த டைப்ரைட்டர்ல வந்து தான் வந்து தட்டச்சு செய்வதாக அவர் சொல்லுவார். அப்போ ஒரு உவமானம் இருக்குது, அதுக்கு ஒரு உவமேயம் இருக்குது. அப்போ இது ஓகே. அதே போல சந்தி பிரிக்காத பாடல் போல சந்தி பிரிக்காத பாடல் எப்படி குழப்பத்தை தருமோ அதே போல இவருக்கும் அந்த ரெம் ரம் மற்றும் ஏனைய விடயங்களை சொல்லுகின்ற பொழுது தலை சுற்றியதுன்னு சொல்லுவார். சரியா? அப்ப அவருக்கு விளங்கல. கல்லூலி மங்கன் போல சப்பளித்து போயிருந்தது. கல்லூலி மங்கன் சொன்னா என்னன்னா எல்லாமே நல்லா தெரியும், ஆனா தெரியாத மாதிரி அப்படியே அப்படி கொஞ்சம் அடக்க ஒடக்கமா இருப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான் கல்லூலி மங்கன்னு சொல்லுவோம். சோ நல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த கம்ப்யூட்டர் வந்து அங்க அமர்ந்து இருந்தது. அததான் இங்க சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு, ஒரு உவமானம் இருக்குது, ஒரு உவமையும் இருக்குது. ஆனா இங்க பாருங்க, அவன் அப்படியே எடுத்து கொஞ்சனும் போல இருக்கு அப்படிங்கிறப்போ என்ன அதுல ஏதாவது உவமானம் இருக்கா, ஏதாவது ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்கல்ல? ஆனா இங்க ஒப்பிட்டு சொல்லவில்லை. கிளியரா பிள்ளைகள்? ஒப்பீடுகள் இல்லை இங்க. சரி, இதுல எல்லாம் ஒப்பீடுகள் இருக்குது. ஏதோ ஒரு பொருளுக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க. இங்க ஒப்பீடுகள் இல்லை என்பதால் இது வந்து என்னவா இருக்குது? இயல்பான உணர்ச்சி வாக்கியம் மட்டுமே. இது எல்லாமே என்னது? உவமை தொடர்கள். கிளியரா பிள்ளை எல்லாருக்கும்? சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் படிப்பிக்கிறது விளங்குது என்று தெரியல. சோ உங்களுக்கு விளங்குதுன்றா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளைகள். உங்களுக்கு விளங்குதா நான் உங்களுக்கு படிப்பிக்கிறது? சோ கொஞ்சம் வேகமா தான் நான் உங்களுக்கு படிப்பிச்சுட்டு வரேன். சோ உங்களுக்கு விளங்குதுன்றா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளைகள். ரைட், ஓகே, தேங்க்யூ. அடுத்து 15வது வினா. கதை சொல்லும் பழக்கம் வேரூன்றி அது ஒரு பாரம்பரியமாக ஆகிவிட்டது. இங்கு வேரூன்றுதல் என்பதை குறிக்கும் பொருள், வேரூன்றுதல் என்ற பொருளை குறிக்கிறது. கிட்டத்தட்ட இது வந்து மரபு தொடர்களுக்குள்ளால வரக்கூடியதா. மரபு தொடர்கள் அது மாதிரியான ஒன்றுக்குள்ள வேரூன்றுதல் அப்படின்னு சொல்ற ஒரு சொல். அருஞ்சொற்றொடர் கிட்டத்தட்ட அருஞ்சொற்றொடர் மாதிரியும் இருக்குது. சரியா? அருஞ்சொற்றொடர் மாதிரியும் இருக்கு. வேரூன்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த வேரூன்றுதல் அப்படிங்கிற ஒரு சொல்ல பிள்ளைகள் நாங்க என்ன சொல்ல அருச்சொற்களுக்குள்ளால வரும். வேரூன்றுதல்னா என்ன? நிலை பெறுதல் சார். நிலைத்திருத்தல். நான் வந்து அப்படியே இந்த இடத்திலே வேரூன்றி விட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து நிலைத்திருத்தல சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். சரி, நிலையாக இருக்கு. பரவுதல் அப்படிங்கிறது எங்களுக்கு இதுக்குள்ளால வராது. ஏன்னா பரவுதல் அப்படிங்கிறது வராது. ஓகே. அடுத்து 16வது வினா. இதெல்லாம் சேதப்பட உறுதி பெறல் வராது. 16வது வினா. ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணல். தெளிவா தெரியுது வந்து பழமொழிகள். பழமொழி இதை வந்து நான் அதை பார்த்து சொல்றேன் பிள்ளைகள். இது மரபு தொடர்களுக்குள்ள வருமா, அருஞ்சொற்றொடருக்குள்ளால வருமா அப்படிங்கறது வந்து நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன். வேரூன்றுதல் அப்படிங்கிற ஒரு சொல். சரியா? இதுக்குள்ளால கொடுத்திருக்கிறான்னு பார்ப்போம்.
அதை பார்த்துட்டு சொல்றேன். சரியா சரியா சொல்றேன், அதை நான் பிறகு நோட் பண்ணிக்கொள்வோம் அதை. அப்ப இதுல பழமொழிகளுக்குள்ளால வரக்கூடிய ஒரு தொடர் இது பழமொழி. அப்ப ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இரண்டு பழமொழிகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு பழமொழி தான் கொடுக்குறாங்க. சரி பாப்போம். அப்போ ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணல் என உணர்த்துவது இன்னொரு பழமொழி என்ன பிள்ளைகள்? பழமொழியால் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன? சாட்டுப்போக்கு போக்கு சொல்லுதல். சாட்டுப்போக்கு சொல்லுதல். ஏன்னா சாட்டுப்போக்கு சொல்ல என்னன்னு விளங்குதா பிள்ளைகள்? யாருக்கு அது விளங்குல? சாட்டுப்போக்கு சொல்லுதல்னா நான் சொல்லுவேன்ல, இந்த முறை இப்போ உங்களுக்கு மார்க்ஸ் அனுப்ப சொல்லியிருக்கிறேன், அனுப்பணும். சரியா? இப்போ கிரேட் 10 11 30 நாள் கோர்ஸ் பேட்ச் 1 பேட்ச் 2 எல்லாரும் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் அனுப்பினேன் தானே பிள்ளைகள்? மார்க்ஸ் இதை கண்டிப்பாக ஃபில் பண்ணி அனுப்பியிருக்கணும் எல்லாரும். ஸோ இது வந்து ஓடரண்டே நினைச்சுக்கொள்ளுங்க. கட்டளை வாக்கியம். கட்டளை என்றால் கண்டிப்பாக நீங்கள் அனுப்பி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லலாம். எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே உங்களோட மார்க்ஸை பதிஞ்சு எனக்கு அனுப்பி விடுங்க. இது வந்து இப்போ நீங்கள் எனக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களே, அது எனக்கு கஷ்டம் தான் பிள்ளை, இல்லைன்ட்டு இல்லை. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ கிட்டத்தட்ட 100 120 பிள்ளைகள் இருக்கீங்க. சொல்லுங்கப்பா. சுருக்கத்துக்கு எத்தனை மார்க்ஸ் வந்துச்சுன்னு தனித்தனியா அனுப்பணுமா? ஆமா ஆமா, தனித்தனியா அனுப்பு. எத்தனை எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு எடுத்து அனுப்புங்க எனக்கு. அப்பதான் நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணலாம். இந்த சரியா? பிடிஎஃப் குரூப்ல போட்டுருங்களா? போட்டிருக்கேன். இந்த போட்டோ போட்டுருக்கேன், மறுபடியும் நான் சென்ட் பண்ணி விடுறேன். சரி, இப்போ நல்லா நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க 100 பேர் அனுப்புனீங்கன்னா பிள்ளைகள் 100 பேர்த்தோட பேப்பரையும் அனலைஸ் பண்ணி அதுக்கான மார்க்ஸ் எல்லாம் சொல்லி 100 பேருக்கும் கால் பண்றது எனக்கு கஷ்டம் தான். சரியா? ஆனா அந்த கஷ்டத்திலே நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆம், நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். சரியா? ஒவ்வொருத்தரையும் பத்தி எனக்கு தெரியாது பிள்ளைகள். ஏன்னா இப்போ எனக்கு தெரியாது நீங்க என்ன மார்க்ஸ் எடுப்பீங்க, எப்படி படிப்பீங்க, வாசிப்பீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு பேப்பரை வச்சு திருத்த போறதுங்கிறதெல்லாம் பொய் வேலை. நான் கடந்த கடந்த மாதங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேப்பர் திருத்த டைம் இல்லை. எனக்கு இருக்கிற கிளாஸ் டைம்ல வந்து உங்களுக்கு இது பண்ண கஷ்டம். இன்னொருத்தட்ட பேப்பரை கொடுத்து எனக்கு திருத்தி எடுக்கவும் மேலா. ஏன்னா நானே திருத்தி பார்த்தா எனக்கு தெரியும். அப்போ அது பொருத்தம் இல்லை. அப்போ அதனால நாங்க ஒரு உண்மை நிலவரத்தை பார்த்து கொள்றதுக்கு 2ஆம் தவணை பேப்பர் தான் எங்களுக்கு ஓகே. 3ஆம் தவணைக்குள்ள போக இயலாது. ஏன்னா டைம் எங்களுக்கு இதுக்குள்ளால படிப்பிக்கணும். 2ஆம் தவணையிலிருந்து 3ஆம் தவணை முடிகிறதுக்குள்ளால நான் உங்களுக்கு நீங்க என்னென்னத்துல எல்லாம் பிளவிடுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி நீங்க இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி நான் அதை உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ 100 பிள்ளைகள் நான் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தயவு செஞ்சு நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு அனுப்புங்க. சரியா? இப்போ எனக்கு இந்த லீவ் வருது பிள்ளை, லீவ்ல அவ்வளோ பேருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். கால் பண்ணாட்டியும் கூட வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடுவேன். பிறகு அவ்வளோத்தையும் கேட்டு நோட் பண்ணி நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், நீங்க திருத்திக் கொள்ளணும். எனக்கு அனுப்புறப்ப நீங்க ஒரு போட்டோ காப்பி ஒன்று அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அப்போ நான் வாய்ஸ் மெசேஜ் பண்றப்ப உங்களுக்கு தெரியும் என்னென்னத்துல நீங்க படிக்கணும், என்னென்னத்தை நோட் பண்ணணும்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இதை வந்து அனுப்பணும் என்று வியங்கோல் இல்லை, வேண்டுதல் இல்லை, கட்டளையாக நான் சொல்றேன். கண்டிப்பா அனுப்புங்க. அப்பதான் நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க. ஏன்னா கடந்த வருஷத்துல எல்லாம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. இந்த ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி போடுற கூட டைம் இல்லாம இருக்கு பிள்ளைகள். அந்த அளவுக்கு கிளாஸ் டைம் டேபிள் செமினார்ஸ்ல வந்து நான் நின்று கொண்டிருக்கிறனால ஸோ கண்டிப்பா உங்களோட அந்த லீவ்ல வந்து நான் முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு இதை ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு இதுக்குள்ளால அனுப்பி வச்சிருங்க இந்த லீவுக்குள்ளால். ஓகே, நாங்கள் அப்படியே இதுக்குள்ளால போயிருவோம். அடுத்து பாருங்க, தொடர்கள் உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும். தொடர்கள்ல 3 வினாக்கள் வந்துட்டது. சரியா? முதலாவது இணைமொழி வந்ததா? சரியா? நம்ம 3 விஷயம் படிச்சனா பிள்ளைகள். தொடர்கள் என்னது? இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர், உவமை தொடர். எத்தனாவது? ஆஹ் 3வது கேள்வி இந்த பகுதியில். அதாவது தொடர்கள் அப்படிங்கிறது வந்து 3. அப்ப கண்டிப்பா நீங்க படிக்கணுமா இல்லையா? அதை இரட்டை கிளவிகளை தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ இதுல இரட்டை கிளவி இடம்பெற்ற தொடர். கலகலவென சிரித்தார். அப்ப கண்டுபிடிச்சிட்டோம். கலகலவென சிரித்தா. அப்ப இதுல இதை சொல்லுங்க பிள்ளை. வானம் செக்கச்செவேல் இருந்தது. என்ன தொடர்? செக்கச்செவேல் அடுக்கு அடுக்கடுக்கு தொடர். அடுக்கிடுக்கு தொடர். என்ன? அடுக்கிடுக்கு தொடர். செக்கச்செவேல். அரிய பெரிய இணைமொழி. அரிய பெரிய இணைமொழி. இணைமொழி. ஏன்னா நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. ஒரு வேற வேற சொல் அப்படின்னா இணைமொழி தான். அரிய பெரிய. ஓடி ஓடி உழைத்து முன்னேறினான். ஓடி அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். இங்க நீங்க நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. சார் இந்த இடத்துல யோடு தானே வந்திருக்குது. செய்யுளை சந்திப்பிரிக்கிறப்ப சொல்லியிருக்கிற யகரவகரங்கள் வரி அவ்விடம் உயிராக திரியும் என்ற அடிப்படையில தான் நீங்க போட்டுக்கிறாங்க. அப்போ ஓடிங்கிற ஒரே சொல் தான். பட் இதுல என்ன செய்யல, பெரிய பெரிய பெண்ணம்பெரிய கண்ணங்கரிய செக்கச்சிவந்த மாதிரி இங்க மாறவில்லை. இது ஓடி எழுதுகின்ற பொழுது ஏற்பட்ட மாற்றமே ஒழிய இதுல மாறல. சரிதானே? அப்ப இதுதான் கலகலவென்று தான் எங்களுக்கு மிகச் சரியானது. 3 வினாக்கள். ஒருவனுடைய சாதனை அது வந்து இணைமொழிகள் பிள்ளை. இணைமொழின்னு சொல்லுவோம். இது இணைமொழி.
இணைமொழி. இது நோட் பண்ணி கொண்டாலும் இணைமொழி, அடுக்கடுக்கு தொடர், இது அடுக்கு தொடர். சரிதானே? அடுத்து ஒருவருடைய சாதனைகளை கல்லில் இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்மொழிக்கு ஒரு மொழி. சரியா? தொடர்மொழிக்கு ஒரு மொழி. தொடர்மொழிக்கு ஒரு மொழியில 2வது வினா. தொடர்மொழிக்கு ஒரு மொழி 1வது வினா நான் இங்க பார்த்தோம் இல்ல, இன்னொன்று பார்த்திருந்தோம். தொடர்மொழிக்கு ஒரு மொழி இங்க வந்து பார்த்திருந்தோம். ஒத்திகை அப்படிங்கிற ஒரு சொல் தொடர்மொழிக்கு ஒரு மொழி. இதுல கொடுத்திருக்கிறோம் பாருங்க. ஸோ நாங்க அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா முக்கியமான பகுதி எதுண்டா தொடர்மொழிக்கு ஒரு மொழி. இப்ப இதுல பாருங்க, இல்ல சொல்லிடம் பெற்றிருக்கான்னு பார்ப்போம். எல்லா சொல்லையும் கொடுக்க இயலாது. ஒரு சில சொற்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பிள்ளைகள். இந்தா இருக்கு ஒத்திகை. சரியா? ஒத்திகை என்ற சொல் இங்க இருக்குதா? எல்லாமே உங்களுக்கு அகர வரிசைப்படுத்தப்பட்டது, தேடிக்கொள்றது ஈஸி. ஸோ ஒத்திகை மேடையேற்றும் முன் எந்த நிகழ்ச்சியும் சரிவிலை பார்த்தல் ஒத்திகை. அதே போல இங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. சரியா? என்ன விடைன்னு பார்த்துட்டு அதுக்கானதை காட்டுறேன். ஸோ என்னென்ன விடைன்னு பார்த்துருவோம். ஒருவருடைய சாதனைகளை விரித்து கல்லேனும் செப்பேட்டினும் பொறுக்கப்படும் புகழ் வார்த்தைகள் என்னன்னு கேட்கிறாங்க பிள்ளைகள். கல்வெட்டு. கல் ஆஹாஹா. கல்வெட்டு கல்வெட்டு வந்து எல்லா தகவலும் பொதுவாக கல்லுல செதுக்கப்படுறது கல்வெட்டு. சரியா? சரியா? இது மெய்கீர்த்தி. மெய்சித்தி. மெய்கீர்த்தி. மெய்கீர்த்தி. சாசனம்னா என்ன பிள்ளைகள்? சாசனம் எங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் இது? இது எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாசனம். சாசனம் எதுல கேள்விப்பட்டிருக்கோம்? வரலாறு. வரலாறுலாம் விட பாகுபலி படத்துல சொல்லுவாங்க. வெரி குட் வெரி குட். பாகுபலி படத்துல கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். சாசனம் வரலாறு பாடத்துல தான்ப்பா. அதுல எந்த இது இல்ல, வரலாறு பாடத்துல நாங்க சாசனம் கேள்விப்பட்டிருப்போம். பெரும்பாலும் நாங்க இப்ப வரலாறு பாடம் நான் படிக்க போறது இல்ல. ஸோ நான் கூடுதல் இனத்துல கேட்கறது, நிறைய பேர் பாகுபலி படம் பார்த்திருப்போம். ஸோ அதுல கட்டளையே சாசனம் அப்படிங்கிற அடி வரும். ஸோ சாசனம் அப்படிங்கிறது வந்து ஆவணம், கட்டளை அப்படின்னு சொல்லுவோம்ல. என்னுடைய ஆவணம், நான் சொல்றதுதான் கட்டளைக்கு தான் என்னுடைய ஆவணம். சமரகவி அப்படின்னா என்ன பிள்ளைகள்? சமரகவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இறந்தவருக்காக அவருடைய புகழ் வார்த்தைகளை சொல்லி பாடுற ஒரு கவிதை தான் சமரகவின்னு சொல்லுவோம். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க அதையும். அதெல்லாம் இங்க கொடுத்திருப்போனா இருக்கும். சமரகவி கொடுத்திருக்கணும்னு தெரியல. ஆஹ் okay. ஒரு சில சகபாடி சங்கமம் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்திருக்கிறோம். ஸோ ஃபுல்லா எல்லாத்தையும் கொடுக்கல. அது 1000க்கு மேல் இருக்கு பிள்ளைகள். 1000க்கு மேல் எல்லாத்தையும் கொடுக்கல. முடிஞ்ச மட்டும் கொடுத்துருக்கிறேன். சரியா? முடிஞ்ச மட்டும் நான் உங்களுக்கு அந்த விடயங்களை கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இன்னொரு 3 நிமிடம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள், முடிச்சுக்கொள்வோம். ஆண் பால் பெண் பால் குறித்த சோடிகளுள் பொருத்தமானது. ஆண் பால் பெண் பால்ல வந்து மிக பொருத்தமானது என்னன்னு கேட்கிறாங்க. வீரன். வீரன் வீரன் வீராங்கனை. வீராங்கனை அப்படிங்கிறது தான். சரியா? சோடிகளும் மிக பொருத்தமானது. மிக பொருத்தமானது அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இங்க வந்து கிட்டத்தட்ட தலைவர் தலைவி தான் வருது. தலைவன் என்று வரல. தலைவன் தலைவி என்றால் எங்களுக்கு ஓகே. மற்றபடி இங்க எல்லாம் பொது சொற்களாகத்தான் இருக்கு. ஆண்பால் பெண்பால் குறித்த சொற்கள்ல வருகின்ற பொழுது வீரன் வீராங்கனை அல்லது வீரின்னு வரும். சரியா? வீரின்னு வரும். இதுதான் பொருத்தமானது. மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவானது. மாணவர்கள் மாணவியர் அப்படின்னு சொல்றது ஆண்பால் பெண்பால கொஞ்சம் குறிச்சிருந்தாலும் அது எங்களுக்கு பொதுவான சொற்களாக எங்களுக்கு வந்திருக்குது. சரியா? பன்மை மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை பன்மை சொற்கள்னு சொல்லுவோம். ஸோ பேராசிரியர் பேராசிரியர்கள் என்பதன் பேரில் வந்து பேராசிரியனும் தற்கால பண்பாட்டில் முறையே மிக துல்லியமான இது இலக்கண ஜோடி இல்லை. சரியா? அப்ப இது வந்து வராது. ஆக வீரன் வீராங்கனை மிக மிக பொருத்தமானது. இதுல வந்து கேட்கப்படுற வினா வந்து பிள்ளைகள் பொருத்தமானதை விட மிக பொருத்தமானது தான். ஏன்னா பொருத்தமான விடைகள் இருக்கலாம். சரியா? பொருத்தமான விடைகள் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு அதை காட்டிடுறேன். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். சரியா? ஏன் இப்படி நான் வந்து வினா போட்டிருக்காங்கன்ட்டு இங்க பாருங்க. மேல உள்ள வினாவை நல்லா பாருங்க. இங்க பாருங்க என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க. தடித்த எழுத்தில் உள்ள சொற்கள் பற்றிய வினாவுக்கு பொருத்தமான விடை கேட்டிருக்கிறாங்களா? ஆனா 2வது என்ன கேட்டிருக்கிறாங்க ஹைலைட் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. அதை மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்யன்னு கொடுத்திருக்கிறாங்க. என்ன காரணம்? 2 விடைகள் ஒரே மாதிரி இருக்கலாம் பிள்ளைகள். ஆனா அதுல எது மிக மிக பொருத்தமோ, கூடுதல் எது பொருத்தமா இருக்கோ அதுதான் விட வந்து இதையும் சரிதான். மாணவர்கள் மாணவியர் கிட்டத்தட்ட ஓகே மாதிரி தான் சார் இருக்கு. ஆனா மிக பொருத்தம்னு பாக்குறப்ப இது எல்லாத்தையும் விட கூடுதலான இதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க கொடுக்கணும். இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்க இடம் கொடுக்கணும். ஏன்னா அப்போ அதுதான் எங்களுக்கு வரும். சரியா? ஏன் இது வந்து விட தவறா சார், இது கொஞ்சம் தவறு மாதிரி இல்லையேங்கிற மாதிரியான சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். சரியா?
ஆனா ஏன் இது தவறுங்கிறத அவங்க சொல்றாங்கன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட சரிமாறி இருந்தாலும் மிக பொருத்தமானது. சரி, அடுத்து நாங்க 20வது வினா பிள்ளைகள். இது வந்து ஆண்பால் பெண்பால் குறித்த அதுல வந்து வருது பிள்ளைகள். பட் இது வந்து திணைப்பால் என்னிடம் காலம். சரியா, அது அதுக்குள்ள வச்சுக்கொள்வோம் திணைப்பால் என்னிடம் காலம். பட் இதுவுமே எங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னா 18வது வினாவுக்கு பிறகு எனக்கு இலக்கண கேள்விக்குள்ளால வர மாதிரி இருக்குது. சரி, இலக்கண கேள்விக்குள்ளால வர மாதிரி தான் இது எனக்கு இருக்குது. ஸோ அதனால கிட்டத்தட்ட 12 வினாக்கள் இந்த முறை கொடுத்துருக்கேன். ஆகு பெயர்கள் என்னத்துக்குள்ள வருது பிள்ளை? ஆகு பெயர்கள் இலக்கணத்துக்குள்ளால வருது. 20 வினாக்கள் வரைக்குமே மொழிவளம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா 2024-25 பேப்பர்ல மட்டும் 2 வினாக்கள் கிட்டத்தட்ட கத்தி இலக்கணம் தான். ஆழமாக வெட்டி ரைட். கருவி ஆகு பெயர் என்னன்னு கேட்கிறாங்க பிள்ளை. கருவி ஆகு பெயர், ஆகு பெயர் என்ன நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன டைம் இல்ல. கருவி ஆகு பெயர் எது என்று பாருங்க. ஆகு பெயர்கள்ல வந்து மிக பொருத்தமானது எது? கத்தி ஆழமாக இல்ல பிள்ளை, வீணை செவிக்கு இனிய. வீணை செவிக்கு வீணை செவிக்கினியே தான் மிகச்சரியான. வீணை என்று சொல்றது பிள்ளைகள் இங்க இங்க நமக்கு தெரியும்ல, வீணை என்பது இவ்வளவு பெரியது வந்து இங்க இப்படி ஒன்று இருக்குல்ல, இப்படி இருக்கு, இதானே வீணை. இந்த வீணை காதுக்குள்ளால போகுமா? இந்த வீணை காதுக்குள்ளால போகுமா? அது இனிமையா இருக்குமா? இல்ல. அதிலிருந்து வருகின்ற இசைதான் இனிமையாக இருக்கும். ஆக வீணை என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் எங்களுக்கு வரல. வீணையோடு தொடர்பு பட்டிருக்கின்ற இசை என்ற தொடர் தான் எங்களுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. ஆக அதனுடைய கருவி என்னத்துக்கு ஆகி வந்திருக்கின்ற இசைக்கு ஆகி வந்திருக்கிறது. ஆக இது கருவியாக பெயர். ஒன்று யோசிக்க தேவையில்ல. நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு இந்த ஆகு பெயரோட உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். சரியா, இலக்கண வினாவோட 20வது வினாவில இருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிப்போம். ஸோ இலக்கண பகுதியில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்த வகுப்பு கிட்டத்தட்ட 10:30 வரைக்கும் போகலாம். சரியா, எப்போ அடுத்த வகுப்பு உங்களுக்கு வந்து டைம் டேபிள் எப்போ போட்டுக்கொண்டு பார்த்துக்கொள்றேன் பிள்ளைகள். ஓகே, இதாக இருக்கு. ஸோ அடுத்த வகுப்பு வந்து 28ஆம் திகதி. சரி, 28ஆம் திகதி உங்களுக்கு வகுப்பு நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வாங்க 10:30 வரைக்கும். சரியா, ஏன்னா இலக்கண வினாக்கள்னால 10 வினாக்கள் தான் இலக்கண வினாக்கள். பட் அங்கிட்ட ஒரு 10 வினாக்கள் இருக்குது. இதுக்கு நாங்கள் ஒரு 1/2 hourக்கு மேலே எடுத்துருவோம் இலக்கண வினாக்களுக்கு. இப்போ இன்றைக்கு மாதிரி கதைச்சு கொண்டு இருக்க மாட்டோம். ஸோ ஓகே, சரி. அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் கிளாஸ்ல இணைஞ்சு கொள்றதுக்கு விருப்பமான பிள்ளைகள் என்னோட பேசுங்க. அதே மாதிரி 30 நாள் கோர்ஸுக்கு இணைஞ்சிருக்க பிள்ளைகள், ஃப்ரீ கிளாஸுக்கு வந்திருக்க பிள்ளைகள், உங்களுக்கு தொடர்ந்து எங்களோட வகுப்புல நான் உங்களுக்கு படிப்பிக்கிறது உங்களுக்கு ஓகே விளங்குது என்று சொன்னா என்கிட்ட என் வாட்ஸ்அப் இலக்கியத்துக்கு மெசேஜ் ஒன்று போடும். நான் எனி டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பிள்ளை. இன்றைக்கான வகுப்பை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளை? கேட்டுக்கொள்ளணுமா? ரைட். அப்படின்ட்டு நாங்கள் இன்றைக்கு வகுப்பை முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல நினைச்சுக்கொள்வோம் பிள்ளை. பிடிஎஃப் நான் வந்து குரூப்ல போட்டு விடுறேன். குட் நைட் பிள்ளை. தேங்க்யூ சார். செவிக்கு ஓகே, பாய், குட் நைட்.